ஜாப்ரோசியா பகுதியில கிளைடு பாம்புகள் பந்தாடுது. ஜாப்ரோசியால தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஹெவியான தாக்குதல். அதுவும் குறிப்பா ஜாப்ரோசியாவோட பிரிட்ஜ் மேலலாம் பாத்தீங்கன்னா பிரியோ பிரவர்ஸ்கி அப்படிங்கிற பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டினிப்பர் ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ஜாப்ரோசியாவும் 2 பிளவா பிரிஞ்சு இருக்கு அந்த டினிப்பர் ரிவர்ல. அந்த பிரிட்ஜ் மேலலாம் பண்ணா ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல 2 பிரிட்ஜ் இருக்கு. ஒன்னு சிவிலியன் பயன்பாடு, இன்னொன்னு ரயில்வே பயன்பாடு. அந்த ரயில்வே பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பிரிட்ஜ் மேல பண்ணா ஃபேபு குண்டுகளை டெலிவரி பண்றாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா ஒரே ஒரு ஃபேபு குண்டை தான் ஏவுனாங்க. அந்த ஃபேபு குண்டு துல்லியமா பிரிட்ஜை தாக்கிடுச்சு அப்படிங்கிறது போல. ரஷ்யாவோட ஃபேபு குண்டுகளோட அக்யூரசி ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. நாளுக்கு நாள் ரஷ்யா அவங்களோட ஆயுதங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மேற்கு நாடுகளோட வயிறுல நல்லாவே புளிய கரைக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட செய்திகள் அவங்களோட மீடியால பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா இதுல மீடியாக்கள் பண்ணா உக்ரைனோட மீடியாக்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். பெரிய பெரிய டாபிக்ஸா பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. மேற்கு மீடியாக்கள்லயும் பாத்தீங்கன்னா டைரக்டா உட்காந்து பேசுறாங்க. ரஷ்யாவோட ஆர்சனல் க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல அதுக்கான காரணங்கள் இருக்கு. லைனா பார்க்கலாம். குரோவா அக்யூரசி அதிகமாக மேற்கு நாடுகளும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தபடி போல காம்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஃபேபு குண்டுகள் ஜாப்ரோசியாவோட பிரிட்ஜ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. சிட்டியை கிராஸ் ஆகுது. ஜாப்ரோசியா அப்படிங்கிற பகுதியை இன்னும் பண்ணா ரஷ்யா முற்றுகையிடல. ஆனா ரஷ்யாவோட ஃபேபு குண்டுகள் பிரிட்ஜ் அடிக்குது. அப்படிங்கும் போது ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. உக்ரைனோட தெருக்குல ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் இந்த இடத்துல பேசுறோம் அப்படின்னா கிரமட்டாஸ்க்ல ஃபேபு குண்டுகள், அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் மேல பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சுட்டாங்க. நொவோ கிரமட்டாஸ்க் அப்படிங்கிற பகுதியில மிஷின் பில்டிங் பிளான்ட் அப்படிங்கிறது போல ஒரு பகுதி இருந்திருக்கு. இத ராணுவ கட்டுப்பாட்டு மையமா பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு மிக முக்கியமான கட்டளைகள் கொடுக்கறதுக்காக பயன்பாட்டுக்காக வச்சிருக்கக்கூடிய பகுதிகள். கிரமட்டாஸ்க் டொனஸ்கோட இறுதி பேட்டில். அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங், மல்டி பர்பஸ் பில்டிங்கா பாத்தீங்கன்னா உக்ரைன் பயன்படுத்தி இருக்காங்க. எரிச்சு நாசமாக்கி இருக்காங்க ரஷ்யா. அது மிசைல்களோ இல்ல ட்ரோன்களோ இல்ல ஃபேபு குண்டுகள் மூலயமா அப்படியே மலைச்சாரல்கள் போல அங்க தூவி இருக்காங்க ரஷ்யா. இது போல ஏர் டாமினன்ஸ களம் முழுவதும் ரஷ்யா காட்டுறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாத KH-39 லுமூர் மிசைல், லைட் மல்டி பர்பல் கைடட் மிசைல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. LMUR லுமூர் மிசைல். இது ரொம்ப பிரபலமான ஒரு மிசைல். ஏன்னா ரஷ்யா இந்த மிசைல்களை டபுள் டேப் பண்ணுவாங்க. அதுவும் களத்துல இது பாத்தீங்கன்னா முதல்ல ராணுவ வீரர்கள் அக்காமடேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு ரெகுலர் இன்டர்வல்ல இன்னொரு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் இருக்கு, ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட வீரர்கள் வர்றாங்க அப்படின்னா திருப்பி ஒரு அட்டாக் அங்க நடக்கும். டபுள் டேப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த லிமர் மிசைல அதிகமா பயன்படுத்துவாங்க. இந்த லிமர் மிசைல பாத்தீங்கன்னா ஃபேபு 1500 கிளைடு குண்டுகளோட பேர் பண்ணி அடிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லிமர் மிசைல், அதுக்கப்புறம் டைம் விட்டு இன்னொரு லிமர் மிசைல், அப்படி அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நடுவில் ஃபேப் 1500 குண்டுகள் கிளைடு குண்டுகளும் போய் அடிக்கும் போது இழப்புகள் பெரும் இழப்புகளா இருக்கு. அதுக்கான காரணம் ஆயுத கடங்குகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளை இது போல பேர் பண்ணி அடிக்கிறாங்க. ஃபேப் 250 ஃபேப் 500 இழப்புகளை கம்மியா ஏற்படுத்தும். ஆனா ஃபேப் 1500 இழப்புகளை ரொம்ப அதிகமா ஏற்படுத்தும். இது போல பேர் பண்ணி அடிக்கிறதுனால இழப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இதை எங்க பயன்படுத்துறாங்க இது போல அப்படின்னா கர்கிவ் ஓப்லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. கர்கிவ், சுமி, டொனஸ்க், லுஹான்ஸ்க் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த பகுதிகள் முழுவதும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வான் கட்டுப்பாட்டுக்குள்ள பண்ண போயிருக்கு. உக்ரைனோட பகுதிகள் ரஷ்யாவோட வான் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கு. அவங்க நினைச்சபடி நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரியான தாக்குதல் நினைச்ச வேரியேஷன்ல அடிக்க முடியுது. அது என்ன பேர் பண்ணி அடிக்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா ஒரு மிசைல் அடுக்குறாங்க அனுப்புறாங்க ரஷ்யா அப்படின்னாலே உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த விமானத்தை பண்ண தாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி, அதை டிஃபெண்ட் பண்ணணும்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யணும்.
இப்போ ரஷ்யாவோட வீரர்கள் ஒரு மிசைல் அனுப்பிட்டு டைமுக்கு ஏத்தபடி அடுத்த கிளைடு குண்டு அனுப்பிட்டு டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு மிசைல் அனுப்புறாங்க அப்படின்னா பேர் பண்ணி அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ண டைம் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா இது ஈரான் மேல அமெரிக்காவோட வான் கட்டுப்பாட்டு இருந்ததை விட 3 மடங்கு அதிகமா ரஷ்யாவுக்கு உக்ரைன் மேல வான் கட்டுப்பாடு அதிகமா இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதுதான்ட்டு இல்லாம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அட்டாக் பண்றாங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெயின் அடிச்சாங்க, ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல, ஏதோ ஒரு இடத்துல ஃபேப் குண்டுகள் போட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கும். இப்பெல்லாம் வந்து பண்ண இம்பார்ட்டன்டான மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி, ராணுவ வீரர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, மக்களை வந்து கேடயமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா முன்னாடிலாம் அது பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணுவாங்க, அதுவும் டீகாய் ட்ரோனா இருக்கும், பெருமளவுல வார்ஹெட் இல்லாத ட்ரோன்களா இருக்கும். இது போல விஷயத்துக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி சினாரியோ கிடையாது. அதுக்காக வேணும்னே சிவிலியன் மேல அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. அங்க வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா வீரர்கள் மேல துல்லியமான தாக்குதலுக்காக நார்மலா எப்படி தாக்குதலுக்கு பயன்படுத்துறதுக்கு ட்ரோன்கள் மிசைல்கள் பயன்படுத்துறாங்களோ அதே போல பண்றாங்க. ஏன்னா உக்ரைன் லேண்ட் ஃபார்மிங் எலிவேட்டர் அப்படிங்கிறது போல இருக்கும், அதை பெருசு பெருசா ஃபனல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இந்த தானிய சேமிப்பு அப்படிங்கிறது போல அந்தந்த பகுதிகளில் வச்சிருப்பாங்க. இது சுமையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த பகுதியில அந்த எலிவேட்டருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கமாண்ட் சென்டர் இருந்திருக்கு. இதை கேடயமா பயன்படுத்தி இருக்காங்க உக்ரைன். ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்றதுக்காக முழுசும் அடிச்சிருக்காங்க. இந்த உக்ரைன் லேண்ட் ஃபார்மிங் வந்து பண்ண அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரோ ஹோல்டிங்ஸ் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டதுனால நாங்க ஆபரேஷன்ஸை கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட் பண்றோம், அந்த எலிவேட்டர் அந்த ஃபெசிலிட்டியை வந்து பண்ண பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைனோட வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. இது போல ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளையும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா த பிளாக் சி ஆபரேஷன் அப்படிங்கிறது போல ஒரு ஆபரேஷன் ரஷ்ய தரப்புன்னு தொடங்கியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் எதுக்கு அப்படின்னா தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வான் பரப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணுன்றதுக்காக ரஷ்யாவோட தரப்புல இருந்து தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான் கருங்கடல் ஆபரேஷன், பிளாக் சி ஆபரேஷன் அப்படிங்கிறது போல. இந்த ஆபரேஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ நிலைகள், உக்ரைனோட அந்த ஆயுத கிடங்குகள், உக்ரைனோட போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ராணுவ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கி அளிக்கிறதுக்கான ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல பில்லோஹ்ராட் டொனட்ஸ்கி அப்படிங்கிற பகுதி, இந்த இடத்துல ஃபேக்டரி இருந்துச்சு, ரஷ்யா அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தீவியணைப்பு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல அந்த லோகோ இருக்கும், நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைன் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்றதுதான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுங்க, வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி, அது மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாங்க. வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டினா எப்படிங்க, தானியம் வந்து நெய்ல ஊற வச்ச தானியமா ஃபுல்லா எரிஞ்சிருக்கு, இல்ல புத்தகங்கள் இருக்கக்கூடிய வேர் ஹவுஸா அப்படின்னாலும் இந்த அளவுக்கு எரிய வாய்ப்பு இல்லை. பட் எப்படி இந்த அளவுக்கு வெடி விபத்தோட எரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது மேபி பட்டாசு தொழிற்சாலைகள் இருந்துச்சா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் ரஷ்ய தரப்புல கேட்டா ஆயுதங்கள் இருந்ததுங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு. ஸோ எந்த அளவுக்கான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல ரஷ்யாவோட வான் பரப்பு அவங்க ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பண்ண உக்ரைனோட வான் பரப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்ப இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிற நம்ம சேனல தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி ஆகலாம், ரொமேனியா எந்த மாதிரி உள்ள வரலாம், என்ன மாதிரி நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற முன்னாடி பதிவுகள் நம்ம பார்த்திருக்கோம். திருப்பி சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதே போல போலாண்டு வரலாம் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இது போல வர்றாங்க அப்படின்னா நம்மளோட ட்ரோன்களோட தாக்குதல் வீரியம் இதெல்லாமே அதிகப்படியா இருக்கு. அவங்க என்னதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களால ஆபரேஷனும் பண்ண முடியாது. 24/7 அரவுண்ட் த கிளாக் உக்ரைனோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ரஷ்யாவோட ட்ரோன் தொழிற்சாலைகள் அந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்கு. ஒலோர்ஸ்கி ட்ரோன் போர்ட் அப்படிங்கிறது போல ஒரு பகுதி ஸோ ரஷ்யாக்குள்ள இருக்கிறது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யாரு சொல்றா, உக்ரைன் சொல்றா. எப்படி சொல்றா, சேட்டலைட் இமேஜை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க.
சேட்டலைட் எப்ப ரஷ்யால முடிஞ்சிட்டே இருக்கு. ரஷ்யாவோட ஒரேல் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் போர்ட் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ட்ரோன் போர்ட்னா ட்ரோன் லான்ச்சிங் போர்ட். 15 லான்ச் ரயில்ஸை வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஜிரான ஏவறதுக்காகவே, ஜிரான் ஃபேமிலிய அந்த வகையில வரக்கூடிய ட்ரோன்களை லான்ச் பண்றதுக்காகவே பிரத்யேகமா கூடுதலா 15 ரயில்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பகுதியில இருந்து 30 நிமிஷம் இன்டர்வெல்ல ஒரு யூனிட்டை லான்ச் பண்ணாங்கன்னா 12 மணி நேரம் ஷிஃப்ட்ல 360 ட்ரோனை கூடுதலா லான்ச் பண்ண முடியும். கூடுதலா ஒரு லான்ச் போர்ட்லயும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது. அதாவது ரயில்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதாட்டம் இருக்கும். அதுல ட்ரோன் வச்சுட்டாங்கன்னா பட்டன் பிரச்சனை வேகமா வந்து பாத்தீங்கன்னா மேல தள்ளும். ஸோ அந்த ட்ரோன் பறந்து போகும். ஸோ இது போல இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் எல்லாத்தையும் வச்சு லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு இடத்த ரெடி பண்ணும் ரஷ்யா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரேல் ஒப்லாஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இருக்கிறத. ஸோ இந்த ட்ரோன்ல இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது பேசஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரோனுக்கு தேவையான ஃபியூயல், அந்த ட்ரோனுக்கு தேவையான ப்ரோக்ராம் இது எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணப்பட்டு இந்த சைட்டுக்கு கொண்டு வந்து ஹேங்கர்ஸ், ப்ரொடெக்டட் ஹேங்கர்ஸ் இருக்கும் இல்லையா, பாதுகாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை இந்த ரயில்ஸ்ல வச்சு ஏவிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அதிகப்படியான ட்ரோன்களை லான்ச் பண்ண முடியும் ரஷ்யானால. இந்த விங் வைக்கிறது, வார் ஹெட் வைக்கிறது, ஏன்னா ஒரு இதுல வார் ஹெட் இருக்கும், ஒரு இதுல ஆன்டி ஜாமர்ஸ் இருக்கும், ஒரு இதுல ரேடார்ஸ் நோக்கி போற மாதிரி இருக்கும். அது மாதிரி பிரத்யேகமா வைக்கிறது எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட்ல, இந்த ஃபெசிலிட்டிக்கு மேல ரயில்ஸ் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல இது எல்லாமே செஞ்சு தரைக்கு மேல இல்ல, தரைக்கு அடியில பத்திரமா எல்லாத்தையும் செஞ்சு இந்த பகுதிகள் மூலயமா இந்த ரயில்ஸ்ல வச்சு ஏவுறாங்க அப்படின்னா அதிகமான ட்ரோன்களை அட் அ டைம்ல ரஷ்யானால ஏவ முடியும். இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருப்போம் 2-3 பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் லான்ச்சர்ஸா ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது போல இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரேல் ஒப்லாஸ்ட்னையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு தகவல். ரஷ்யா அதிகமான தாக்குதலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாவை பாதுகாக்கணும். ரஷ்யாவோட அட்டானமஸ் காம்பேட் மாடியூல், அதாவது பன்சீர் S1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்டானமஸா, அதாவது தன்னிச்சையா ட்ரோன்களை ஐடென்டிஃபை பண்ணி போகிறது நம்ம ட்ரோனா இல்ல எதிரியோட ட்ரோனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபோர் சிஸ்டம் நார்மலா எல்லாத்துலயும் வரதான், அது இதுல இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கான முடிவை இந்த பன்சீர் S1 எடுத்து செய்யும். ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த பன்சீர் S1 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டவர்ஸ் மேல, இதோட இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உயரமான கட்டிடங்கள் மேல இதை வந்து பொருத்திடணும். அப்படி பொருத்துறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே ரேடார்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உயரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹைட், லைக் வந்து ஏவாக்ஸ் மாதிரி இது எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அதாவது விமானம் மேல பறந்துட்டு இருக்கும் போது கீழே இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுது இல்லையா, அதே போல தாழ்வா பறக்கக்கூடிய ட்ரோன்களை கூட உயரமான கட்டடத்துல இருக்கக்கூடிய இந்த ரேடார்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். உயரமான கட்டடம், நார்மலான கட்டடம், இந்த எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான கட்டடங்கள்ல இது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பரவலா பல பகுதிகளை வைக்கிறதுனால ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ ஒப்லாஸ்ட் மேல நடக்கக்கூடிய தாக்குதல்ல பெருமளவுல தடுக்க முடியுது. ஏன்னா இதுல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்கு. அட் த சேம் டைம் இதுல இருந்து துப்பாக்கி மூலயமா இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர் மாதிரி சுடக்கூடிய ஆட்டோமேஷனும் இருக்கு. இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ரஷ்யா இது போல மல்டி லேயர் டிஃபென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன் நாட்டை ஒரு பகுதிகளையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது போல ரெடி பண்ற காரணத்தினால அதிகமான ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள வந்தாலும் ரஷ்யானால தடுக்க முடியுது. ஆனா உக்ரைனால பெருமளவுல தடுக்க முடியல. அவங்களுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேற்கு நாடுகளை நம்பி இருக்காங்க. ரஷ்யா ஒரு பெரும் எஸ்கலேஷனுக்கு தயாராயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உக்ரைன்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஃபீமேல் மொபைலைசேஷன் புஷ், இது நம்ம சேனல்ல 6 மாசமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி ஆண்களை வலுக்கட்டாயமா ராணுவத்துல சேர்த்து வைக்கிறாங்களோ அதே போல பெண்களையும் சேர்த்தணும்.
இதை யார் சொல்றா? உக்ரைனோட சர்ஜன் யூலி கிரபோவிஷ்னி அவர்கள். இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஈக்குவாலிட்டின்னு பேசுறீங்க ஆண்களோட. ஈக்குவாலிட்டினா என்னங்க? ஈக்குவலான ரைட்ஸ் மட்டும் வேணுமா? அப்ப ஈக்குவலான டியூட்டியும் இருக்குல்ல. ஈக்குவலான டியூட்டினா நாட்டை பாதுகாக்கணும்ல. அப்ப உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் பெண்களுக்கும் இருக்குல்ல. அப்படிங்கிறது போல ஒரு பெண், உக்ரைனோட ஒரு பெண் ஈக்குவாலிட்டிய பேசியிருக்காங்க. அதுக்கு இப்படி பேசுவான்னு நேரம் இல்லை. வாங்க சேர்ந்துக்கோங்கன்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு புஷ் நடக்குது. அதாவது சோல்ஜர் கிரெண்டோல்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஃபெதரோ அவர்கள் முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு சட்டத்துக்காக ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட போராடினாரு. அதாவது பெண்கள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள் இல்லாத பெண்கள், படிக்காத பெண்கள், மருத்துவ வேலையில இல்லாத பெண்கள், இவங்கெல்லாம் எதுக்கு ராணுவத்துக்கு சேர்த்தலாம், கட்டாயப்படுத்தி டைம் இல்ல, நாட்டை பாதுகாக்கணும்ன்ற விஷயத்த சொல்லி கொடுத்து பெண்களை மொபைலைஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உக்ரைன்ல ஆள் பற்றாக்குறை, ஆண்கள் கம்மியா இருக்கனால பெண்களை வலுக்கட்டாயமா மொபைலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரஷ்யர்கள் இருக்கிறவங்கள கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாங்க. ரஷ்யால இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட எய்ம் என்ன தெரியுமா? ஒரு சர்வை உக்ரைன்ல பண்ணாங்க. அது உக்ரைன்ல சொன்னதுதான். அந்த நியூஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இது வந்து உக்ரைன்ல சொல்லக்கூடிய நியூஸ் தான். ஒரு பெண் 8 குழந்தைகளை பெத்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் டெமோகிராஃபி, நம்ம நாட்டோட அந்த ஸ்திரத்தன்மை, அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு பெண்ணை போயிட்டு நீங்க 8 குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா தெரு பிஞ்சிரும். அதாவது பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஒத்துக்குவாங்களா? நம்மளால பெத்துக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம நாட்டுல எல்லாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 2 பேர், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படிங்கிறது போல மாறுற அளவுக்கு வந்துருச்சு. ஒருத்தங்க கட்டாயமா 8 பேர்த்து பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஒருத்தங்களுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா? ஒருத்தங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கும், ஒருத்தங்களுக்கு ஒத்துழைக்காது. அது அவங்க தனிப்பட்ட கருத்து. இப்ப அவங்கள போய் ஒரு அரசாங்கம் வம்படையா வந்து அந்த டைம்ல பெத்துக்காதுன்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு வம்படையா புடிச்சிட்டு போய் குடும்ப கட் பண்ணாங்களாமா. ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. பரவாயில்ல, எதையா கண்ட இடத்துல கட் பண்ணி விட்டாங்கன்னு என்ன பண்றது? சோ அந்த இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெண் கிட்ட போயிட்டு நீ 8 குழந்தைய பெத்துக்கோ அப்படின்னா, ஆண் எங்க இருக்கிறான்? மிலிட்டரியில இருக்கான். எங்க இருக்கான்? ஃப்ரண்ட் லைன்ல இருக்கான். இருக்கானா இல்லையானே தெரியாது. இப்ப அந்த பெண் எப்படி 8 குழந்தைய பெத்துக்குவாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ உனையும் புடிச்சிட்டு போயிருவேன், அவங்ககிட்ட குழந்தை கம்மியா இருக்கு அப்படிங்கள மிரட்டினா, இது வந்து ரஷ்யர்கள் அவங்க தரப்புல அனலைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு அழுத்தம், ராணுவத்துக்கு வரியா குழந்தைய பெற்றுக்கிறியா அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தம் வைக்கிறதுக்காக செய்யறாங்கன்னு கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியால இது போல நிறைய பேர் ஆன்லைன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக நம்ம சேனல் சொல்றதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஆனா ஒரு பெண் 8 குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும்தான் உக்ரைனோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்றது உக்ரைன் தான். அதுக்கான செய்தியை உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட சர்ஜென்ட் அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த அம்மா தான் அந்த வீடியோ நான் வைக்கிறேன். இந்த தெய்வ தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பண்ணுங்க, ஈக்குவாலிட்டினா பெண்கள் என்ன ரைட்ஸ் மட்டுமா, நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஈக்குவாலிட்டி தான் அப்படிங்கிறதோட பல்வேறு விஷயங்கள் பேசுன இந்த பெண் தான். இவங்க உக்ரைனோட ஒரு ராணுவ வீரர் தான். ஸோ சல்யூட். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். அவங்களோட வீரத்தை வந்து பண்ணா பாராட்டியே ஆகணும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மற்ற பெண்களோட நிலைமை என்ன, அவங்களோட குரல் என்ன, இது என்ன யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றத வரக்கூடிய நாட்களை வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கலாம். அது ஆண்களை பிடிச்சிட்டு போறது கூட வேற மாதிரி இருந்தது. இது எப்படிங்க பெண்களை பிடிக்கிறதுக்கு டிசிசி எம்ப்ளாயி பெண்களை வச்சு பிடிப்பீங்களா இல்ல ஆண்களை வச்சு பிடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஆண்களை வச்சு பிடிச்சா தப்பாயிரு. அது எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க? அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம், அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள், விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், அந்த ஹீரோ, நாட்டை பாதுகாக்கக்கூடிய அந்த தெய்வ, அந்த யூரோப்பிய பாதுகாக்கக்கூடிய அந்த தலைவரோட முடிவு எப்படி இருக்கு? அவர் இந்த இடத்துல கொஞ்சம் தவறான எடுத்தாலும் உலக நாடுகள் அவரை தப்பா பேசிடுமே அப்படிங்கிற
ஒரு வருத்தம் இருக்கு. என்னோட தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து தப்பா பேசாம ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நான் நம்பலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன? ஓரளவுக்கு தகவல் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பார்த்துருவோம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு, சும்மா சிரிக்கிறேன்லாம் நினைச்சு நீங்க பண்ணக்கூடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டா நாசுக்கா, ஏன்னா சிரிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம நிறைய செய்திகள் யோசிக்கிறதுனால வேற மாதிரி வேற ஏதோ ஒரு காமெடி நினைச்சு நமக்கு ஏதோ சிரிப்பு வருது. மத்தபடி இல்லைன்னா இதெல்லாம் நினைச்சு கிடையாது. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? என்னன்னா ப்ராப்பரான ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. நான் சும்மா செய்தியை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்பிக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளவுதான். மத்தபடி இல்ல. நான் ஒரு சிவிலியன், சாதாரண ஒரு காமன் மேன் இல்லையா? அதனால நான் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு என்னை மன்னிச்சுட்டு, தவறா இருந்தேன் நீங்க மன்னிச்சுட்டு, தயவு செஞ்சு உங்க வீட்டு பிள்ளையா நீங்க மன்னிச்சிருங்க. ஓரளவுக்கு தகவல் பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.